வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கோடை காலங்களில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த உணவாக வெந்தயம் இருக்குது. ஏன்னா இந்த கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை தணித்து உடலை நமக்கு குளிர்விக்கிறது. இதனால் தோல் சார்ந்த குறைபாடுகள் ஆரம்பித்து தொடர்ந்து உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுமே நமக்கு வெந்தயம் சரி பண்ணுது. இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டெனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். ஸோ அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் அது குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அவர்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ பெண்கள் குறிப்பாக வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது குறைவான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து மாதவிடாய் பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகிடும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையும் அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே நமக்கு நீங்கிவிடும். ஸோ அதுக்காக செரிமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த பிரச்சனையை நீக்கிக் கொள்வதற்கு, மீண்டும் வராமல் தடுப்பதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடிக்கு முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் இது முடி உதுதலையுமே நமக்கு தடுக்குது. உங்களுக்கு வேணும், நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் வெந்தயத்தால் தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த தலைமுடிக்கான அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா அதில் வெந்தயத்தினுடைய மருத்துவ மூலக்கூறுகளை பிரித்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பிலும் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படக்கூடியது உண்மைதான். இது அதிக மணத்தையும் நமக்கு கொடுக்கும். ஸ்மெல், அந்த ஃப்ரெக்ரன்ஸையும் நமக்கு கொடுக்கும். கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டு இருக்குது. ஏன்னா மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாமே நமக்கு ஸ்மெல் மட்டும்தான் கொடுக்கும், கிருமிகளை அழிக்காது. ஆனால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை பிரித்து செய்யப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் மணத்தையும் நமக்கு கொடுக்கும். அந்த ஸ்மெல்லையும் கொடுக்கும், கிருமிகளையுமே அழிச்சிடும். ஸோ இதனால் வாசனை திரவியங்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வெந்தயம் வகிக்குது. சிறுநீர் பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியையும் நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. இதனால் சிறுநீரக நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். ஸோ அந்த சிறுநீரக பிரச்சனை, அந்த சிறுநீரக கற்கள், சிறுநீரக தொற்று எதுவுமே நமக்கு இருக்காது. சீதபேதி குணமாகுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை நம்ம அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைனா தேன் கலந்து நல்லா பிசைஞ்சும் சாப்பிடலாம். ஸோ வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையுமே நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்தும் குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு தொல்லை நீங்கும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை வேண்டும்னா நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்குது. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து தான் இதுக்கு காரணம். குறிப்பாக கார்போஹைட்ரேட் அளவை இது குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வச்சு அதிகப்படுத்தாமல் நமக்கு தடுக்குது. ஸோ குறிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உணவுகளை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடலாம். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு
வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணப்படுத்துது. மேலும் இது உடலை குளிர்ச்சியாக்குவதன் மூலமாக இயல்பு நிலையில நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்துது. இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி பண்ணும். ஸோ வயிற்று பகுதியிலோ தொண்டை பகுதியிலோ கிருமி தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி தொண்டை வலி தொண்டை புண்ணியும் சரி பண்ணிடும். அந்த அல்சர் ப்ராப்ளம் அப்புறம் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வெந்தயம் நமக்கு சரி பண்ணிடும். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்தை நமக்கு கொடுக்குது. இதை நம்ம வெந்தயத்தை நம்ம அரைச்சு முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவணும் அப்படின்னா வறட்சி தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கழுவிட்டு தூய்மையான துறையில் துரைச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு நமக்கு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் அந்த பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நம்ம வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்தலாம். உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதே சருமம் பளபளப்பாக இருக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கரு வளையத்தை நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கிருமிகள் பாக்டீரியாக்கள் ஆகியவற்றை வெளியேற்றிடும். இதனால கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே நம்மளுடைய முகத்தில் இருக்காது. தூய்மையான ஒரு சருமம் நமக்கு கிடைக்கும். நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொண்டாலுமே சருமம் உள்ளிருந்து அழகாக்கப்படும். உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குடித்து வரும்போது 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிடும். ஸோ அந்த பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயத்தை அளவோடு பெண்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. தோல் நோய்கள் தீர்வதற்கு வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்தலாம். உணவுகளையும் சேர்த்துக்கலாம். சொறி சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதனை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்துவிடும். ஸோ அந்த ஸ்கின் டிசீஸ் அந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் விடுபட்டு விடலாம். முகப்பொரு நீங்கி போவதற்கும் இதே போலவே நம்மளுடைய வெந்தயத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா முகப்பொரு இருக்கக்கூடிய இடங்களில் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி முகப்பொரு இருக்கக்கூடிய தடவிட்டு ஒரு 30 நிமிஷங்கள் கழிச்சு அதாவது 30 நிமிஷங்கள் ட்ரை பண்ணிடணும் உலர வைத்து அதுக்கப்புறம் நம்மளுடைய முகத்தை கழுவணும் அப்படின்னா கழுவிட்டு தூய்மையான துறையில் நம்மளுடைய முகத்தை துடைக்கும் போது முகப்பொரு பிரச்சனை நம்ம விடுபட்டுருவோம். சுவாச கோளாறிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை பெற்று தருவதால் சுவாச கோளாறிலிருந்து விடுபடலாம். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஸோ டீடாக்ஸ் பண்ணும் வெந்தயம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை சிதைத்து நமக்கு வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. தேவையில்லாத கழிவுகள் இதனால் நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிவிடும். ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம். பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்டு ஒரு ஃபீல் அந்த உணர்வு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் தெரியாமல் அவங்க சாப்பிட்றத தவிர்த்துருவாங்க. உண்மையில நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாகவே செரிக்காமல் அது தாமதமாவதால் தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு தங்குவதில்லை. இதனால பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. ஸோ பசியின்மையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.